கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார்னு வாசிக்கிறோம். நம்மளுடைய எந்த ஒரு செயலுக்கும் விளைவுன்றது உண்டு. விளைவுகள் எதிர்மறையானதா இருக்கிறத யாரும் விரும்புறதில்ல. அதே போல விளைவுகள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு குறைவா இருக்கிறதையும் யாரும் விரும்புறதில்ல. பலன்கள் எப்போதும் சிறப்பான வெகுமதியா இருக்கணும்னு தான் நாம எதிர்பார்க்கிறோம். இங்க ஆபிராம் விஷயத்துல அவன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை நம்பி அவருடைய வார்த்தையின்படி வழி நடந்து அவன் என்ன பலனை எதிர்பார்க்கிறான்? அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அவனுக்கு ஒரு பிள்ளை வேணுன்றது தான். அதுதான் அவனுடைய கீழ்ப்படிதலுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பலன். அந்த சூழல்ல அதை விட பெரிய ஒன்றை அவன் எதிர்பார்க்கல. நம்ம மனுஷங்க கிட்ட பலனை எதிர்பார்த்து ஏமாறுறது வாடிக்கையான ஒன்று. நம்மளுடைய செயல்களுக்கு வெகுமதி இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதை பெற்றுக்கிட்டு துரோகம் செய்கிறவங்களையும் தூஷிக்கிறவங்களையும் தான் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக சந்திக்கிறோம். 99 நன்மைகளை அனுபவிச்சிருப்பாங்க. ஒன்று அவங்களுடைய வாழ்க்கையில் விருப்பப்படி இல்லைன்னா அவதூறு செஞ்சு புறம் பேசி அவமானப்படுத்திடுவாங்க. ஏன், இந்த குணம் நம்ம கிட்ட கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் மனுஷங்க கிட்ட கிடைக்கக்கூடிய வெகுமதி. இப்போ தேவனும் ஆபிராமும் நல்ல உறவை ஸ்தாபிச்சு இருந்தாங்க. அவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிருந்தான். ஆனால் தேவனுடைய முழு திட்டத்தையும் அவருடைய பூரண குணத்தையும் அறியாம இருந்தான். ஆனால் தேவன் அவனை அப்படியே விட்டுடாம அவனுக்கு அவர் என்ன பரிசை கொடுக்க விரும்பினாருன்னு கவனிக்கும் பொழுது நிச்சயம் நாம் ஆச்சரியப்படுவோம். அவன் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அழைப்பின் ஆழத்தை அறிஞ்சு கொள்ள ஒரு வேளை சிந்திச்சிருந்தா அவர் எதை கொடுக்க விரும்பினாருன்றதை விளங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமா ஆபிராம் இன்னும் அதை அறிஞ்சிக்கவே இல்லை. அநேக வேளைகளில் நாமளும் கூட இப்படி தான் இருக்கிறோம். தேவன் யாரை அழைக்கிறாரோ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பலனை விட அவங்களுக்கு எது அதிக நன்மையோ, எது நித்தியமோ, எது பூரணமோ அதையே கொடுக்க விரும்புகிறாரு. ஆமாம், விசுவாசிக்கிற ஆபிராமுக்கு தேவனே மகா பெரிய பரிசா வெகுமதியா பலனா இருக்க போறாருன்றத இங்க வாக்குத்தத்தம் செய்கிறாரு. ஆம் தேவ பிள்ளைகளே, இது எவ்வளவு பெரிய பரிசு! தனக்கு வாரிசை எதிர்பார்த்த அவனுக்கு தேவனே பலனா இருக்க போறது என்னும்போது இது எவ்வளவு சிறப்பு! கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு சங்கீதம் 16 தாவீது சொல்றத நாம மனசுல வைப்போம். உலகத்துல எதையோ பெருசா எண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா சங்கீதக்காரன் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்னு சொல்றத போல கர்த்தாவே நீரே எனக்கு போதும்னு சொல்ல நாம் அறிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த உலகத்துல அடைய நினைக்கக்கூடிய எல்லாத்தையும் விட தேவன் நம்மளுடைய வெகுமதியா இருக்கிறதுக்கு விரும்ப கற்றுக்கொள்ளலாம். தேவன் நம்மளுடைய வெகுமதியா இருக்கும்போது வேற எதுவுமே பெருசு இல்லை, நமக்கு குறைவும் எதுவும் இல்லை. இதை கருத்தா சிந்திச்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கான பாடத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.